வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம ஒரு விரிவான அலசலுக்குள்ள போக போறோம். ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்ச காந்தாரா படம். ஆ அது முன்வைக்கிற சில முக்கியமான கொஞ்சம் ஆழமான கருப்பொருட்களை பத்தி நாம இன்னைக்கு பேசலாம். நம்ம கிட்ட சில கட்டுரைகள், அப்புறம் விக்கிபீடியா குறிப்புகள், சில வெப்சைட்ஸ்ல இருந்து எடுத்த தகவல்கள், ஏன் ரெட்டிட் விவாதங்கள் கூட இருக்கு. இதையெல்லாம் வச்சு இந்த படத்தோட மைய ஓட்டம் என்ன, அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் நம்ம நோக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல பாரம்பரியம், இயற்கை, நீதி, ஒரு தனி மனுஷனோட பயணம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? முதல்ல அந்த முன்னோர்கள் செஞ்ச சத்தியம், அதுக்கு கொடுக்கப்படுற மரியாதை, அத பத்தி பேசலாமா? குறிப்பா அந்த மன்னன் கிராம மக்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறாரு, அது ஒரு புனித ஒப்பந்தமாவே பார்க்கப்படுது. அத மீறினா என்ன ஆகுங்கிறதெல்லாம். இதுதான் கதையோட அஸ்திவாரம் மாதிரி இல்லையா? ஆமா, கரெக்ட். அது ஒரு கதை கரு இல்ல. தலைமுறை தலைமுறையா கடத்திட்டு வர அந்த சத்தியத்தோட புனிதத்தன்மை படம் அதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பந்தங்கள் வெறும் வார்த்தைகள் இல்ல. அது ஒரு சமூகத்தோட தார்மீக ஒழுங்குக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி. அப்புறம் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இடையிலான உறவுக்கும் இது ரொம்ப முக்கியம்னு சித்தரிக்கப்படுது. அந்த ஒப்பந்தம் மீறப்படும்போது அது தனிப்பட்ட ஒருத்தரோட வீழ்ச்சி மட்டுமில்ல, ஒட்டுமொத்த சமூகத்தோட சமநிலையே கொலையுதுன்னு படம் காட்டுது. இது சமூக வாழ்க்கையில நம்பிக்கை எவ்வளோ முக்கியம், மீறல்களோட விளைவுகள் எவ்வளோ தூரம் போகும்னு நம்மள யோசிக்க வைக்குது. நீங்க சொல்றது சரிதான். இது வெறும் சட்டம் சார்ந்த ஒப்பந்தம் இல்ல, அதுக்கு மேல ஒரு தார்மீக பொறுப்பு அதுல இருக்கு. இந்த தார்மீக பொறுப்புங்கிற விஷயம் இது இயற்கையோட மனிதனுக்கு இருக்கிற உறவுலையும் தெரியுது இல்லையா? ஏன்னா அடுத்ததான் நாம பேச வேண்டியது இயற்கையோட இணக்கமா இருக்கிறது. மனுஷங்க இயற்கையோட ஒரு அங்கம். அந்த சமநிலைய கொலைச்சா பிரச்சனைதான படம் எப்படி சொல்லுது? ஆமா, மிக சரியான புள்ளி அது. படம் மனுஷனை இயற்கையோட எஜமானனா காட்டல, அதோட ஒரு பிரிக்க முடியாத பகுதியா காட்டுது. காடு, நிலம், தண்ணி, அங்க இருக்கிற தெய்வங்கள் இதெல்லாம் வெறும் பொருட்கள் இல்ல, அதெல்லாம் புனிதமானது. அதுகிட்ட மரியாதையோட பயபக்தியோட இருக்கணுங்கிற மெசேஜ ஆழமா சொல்லுது. அந்த சமநிலை கொஞ்சம் தவறும்போது, அதாவது பேராசையாலேயோ இல்ல தெரியாமையோ இயற்கையை சுரண்ட நினைக்கும் போது குழப்பம், அழிவு வருதுன்னு காட்டுறாங்க. இது வெறும் என்விரான்மெண்டல் பார்வை மட்டும் இல்ல, இயற்கைய ஒரு உயிருள்ள சக்தியா, ஒரு தெய்வீகத்தோட பாக்குற பழங்குடி பார்வையை நமக்கு அறிமுகப்படுத்துது. ஓ, அந்த பழந்தடி பாண்டியோட முக்கியமான அம்சம் தானே இந்த பூதக்கோலா மாதிரி பாரம்பரிய சடங்குகள். சில ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இத தெய்வீகத்துக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு நேரடி பாலம் மாதிரி காட்டுதுன்னு சொல்லுது. இந்த சடங்குகள் எப்படி சமூகத்தை ஒன்னா இணைக்குது, ஒரு கூட்ட ஆன்மீக உணர்வை எப்படி வலுப்படுத்துது? இது வெறும் சடங்கு தானா, இல்ல அதுக்கு மேல இதுக்கு வலிமை இருக்கா? இதுதான் படத்தோட ரொம்ப முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். பூதக்கோலாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சடங்கு இல்ல. அது ஒரு சமுதாயத்தோட வரலாறு, நம்பிக்கை, அவங்களோட கூட்டு நினைவு, ஏன் நீதி சொல்ற முறைன்னு பல விஷயங்களை உள்ள அடக்குன ஒரு உயிரோட்டமான பாரம்பரியம். அந்த சடங்கு நடக்கும்போது தெய்வம் ஆடுறவர் மேல இறங்கி மக்களோட குறைகளை கேட்டு தீர்வு சொல்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இது சமுதாயத்தோட மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மக்கள் அவங்க கஷ்டங்களை சொல்ல, ஒரு ஆறுதல் கிடைக்க, நீதியை பெற இது ஒரு வழியா இருக்கு. இது தனி மனுஷங்களை ஒன்னா சேர்த்து ஒரு கூட்ட அடையாளத்தையும் ஒரு சமூக ஒழுங்கையும் பலப்படுத்துது. வெறும் சடங்கு இல்ல, அது ஒரு சமுதாயத்தோட ஆன்ம பலமா இருக்குன்னு படம் காட்டுது. அப்போ அந்த ஆன்ம பலம்தான் அநீதியை எதிர்க்கிற தைரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாமா? ஏன்னா அடுத்த கருப்பொருள் அதுதான், அநீதிக்கு எதிரான தைரியம். சில சோர்ஸ்ல இத பத்தி பேசுறாங்க. அடக்குமுறை சக்திகள், குறிப்பா அந்த நில அபகரிப்பு மாதிரியான அநீதிகள், அதை எதிர்க்கிற ஹீரோவோட தைரியம் எப்படி காட்டப்படுது, அவன் ஒரு தனி ஆளா ஆரம்பிச்சு எப்படி ஒரு சமூகத்தோட பிரதிநிதியா மாறுறான். ஆமா, இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஹீரோவோட தைரியங்கிறது சட்டுன்னு வந்துடல. ஆரம்பத்துல அவன் கொஞ்சம் தான் சொந்த பிரச்சனைகள்ல இருக்கான். ஆனா அந்த சூழ்நிலைகள், குறிப்பா அவனோட சமுதாயத்துக்கும் அவங்க பாரம்பரியத்துக்கும் வர்ற ஆபத்து அவனை அநீதிக்கு எதிராக போராட வைக்குது. அவனோட கோபம், அந்த மூர்க்கத்தனம் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களோட மொத்த கோபத்தோட வெளிப்பாடா மாறுது. ஒரு தனிநபரோட துணிச்சல் எப்படி ஒரு சமூக எழுச்சிக்கு காரணமா அமைய முடியும்னோ, சில சமயம் பெரிய தியாகம் செஞ்சாவது கொடுமைக்கு எதிராக நிக்கணும்னு படம் ரொம்ப வலுவா சொல்லுது. இது வெறும் ஒரு கேரக்டரோட வீரம் பத்தி மட்டும் இல்ல, உலகம் பூரா நடக்கிற ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களோட ஒரு உள்ளூர் வடிவமும் இதை பார்க்கலாம். சரி, இந்த போராட்டத்துல அந்த செயல்களுக்கான விளைவுகள், அதாவது கர்மா தத்துவம், அது எப்படி உள்ள வருது? விக்கிபீடியாவுல கர்மா ஒரு முக்கிய கருப்பொருள்னு சொல்றாங்க.
நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. அதோட விளைவுகள் நீடிக்கும். இத பத்தி படம் என்ன சொல்லுது? அந்த மன்னன் கதையில ஆரம்பிச்சு இது கடைசி வரைக்கும் தொடருதா? நிச்சயமா. கர்மா இல்லனா வினை பயன்னு சொல்றோமே, அந்த கருத்து படத்தோட மைய இழையாவே ஓடுது. ஒரு தலைமுறையில செய்யற செயல்களோட விளைவு அடுத்தடுத்த தலைமுறைகளையும் பாதிக்குதுன்னு தெளிவா காட்டுறாங்க. மன்னன் கொடுத்த வாக்க காப்பாத்தாம போறது, அதுக்கப்புறம் வர்ற சந்ததியினரை பாதிக்குது. அதே மாதிரி ஹீரோ செய்யற செயல்கள், அது அவனுக்கும் மத்தவங்களுக்கும் விளைவுகளை ஏற்படுத்துது. நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமைன்னு ஒரு தார்மீக சுழற்சிய படம் வலியுறுத்துது. இது பழி வாங்குற கதை மட்டும் இல்ல, செயல்களுக்கும் அதோட தார்மீக விளைவுகளுக்கும் இருக்கிற அந்த தவிர்க்க முடியாத ஒரு பிணைப்பை பத்தின ஆழமான பார்வை இது. இந்த நீதி கூட மனுஷங்க கொடுக்கிற நீதியை தாண்டி ஒரு யுனிவர்சல் ஜஸ்டிஸ் மாதிரி காட்டப்படுது. இந்த யுனிவர்சல் ஜஸ்டிஸ், தார்மீக பொறுப்பு, இதெல்லாம் ஹீரோவோட தனிப்பட்ட பயணத்திலையும் வருது இல்லையா? ஒரு சோர்ஸ்ல சொன்ன மாதிரி அவன் ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு மாதிரி அலட்சியமா இருக்கான். ஆனா மெதுவா அவனோட உண்மையான பாதை என்ன, அவனோட பாரம்பரிய பொறுப்பு என்னன்னு ஏத்துக்கிறான். இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மாதிரி, இல்லனா தன் கடமையை உணர்றது, இது எப்படி அவனோட பயணத்தை மாத்துது? ஆமா, இது செல்ஃப் டிஸ்கவரி, அதாவது தன்னைத்தானே கண்டறிதலோட முக்கியத்துவத்தை அழகா காட்டுது. ஹீரோ ஆரம்பத்துல அவங்க அப்பா போன பாதையை, அந்த பூதக்கோள ஆடுற பொறுப்பை மறுக்கிறான். அதை ஒரு பாரமா பார்க்கறான். ஆனா அவனோட சமூகத்துக்கும் அவனோட பாரம்பரியத்துக்கும் ஆபத்து வரும்போது அவனால ஒதுங்கி நிக்க முடியல. அவனோட வேர்கள், அவனோட பரம்பரை, அது அவனை அந்த பொறுப்பை ஏத்துக்க வைக்குது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவன் அந்த பொறுப்பை வெறுமனே கடமைக்காக ஏத்துக்கல. அதை ஏத்துக்கிறது மூலமா தான் அவன் உண்மையான தன்னையே கண்டுபிடிக்கிறான், ஒரு முழுமை அடைகிறான். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாரம்பரியத்தையும் வேர்களையும் மறுக்கிறதுல இல்ல, அதை எதிர்கொண்டு புரிஞ்சு ஏத்துக்கிறதுல தான் உண்மையான பலமும் விடுதலையும் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். தன்னை உணர்ந்து தன் பொறுப்பை ஏத்துக்கிட்ட பிறகு அவன் தனியா இல்லாம சமூகத்தோட இணையறான். இங்கதான் இன்னொரு சோர்ஸ் சொன்ன மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஐடியா வருது. வெவ்வேறு பின்னணி, வேற வேற மாதிரி குணங்கள் கொண்ட கிராம மக்கள் ஒரு பொதுவான பிரச்சனைய சந்திக்க எப்படி ஒன்னா சேர்றாங்க? அந்த ஒற்றுமை அவங்களுக்கு எப்படி பலம் கொடுக்குது? இது சமூக ஒற்றுமையோட அவசியத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அந்த கிராமத்துல பலவிதமான மனுஷங்க இருக்காங்க. சிலர் பயந்தவங்க, சிலர் தைரியமானவங்க, சிலர் சுயநலமா யோசிக்கிறவங்க. ஆனா நிலத்தை அபகரிக்கிறாங்கன்ற பொதுவான ஆபத்து வரும்போது அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை மறந்து ஒன்னு சேர்றாங்க. அந்த ஒற்றுமை தான் அவங்களுக்கு அந்த பெரிய சக்தியை எதிர்த்து நிக்கிற பலத்தை கொடுக்குது. தனித்தனியா இருந்தா ஈஸியா தோற்கடிச்சிருவாங்க. ஆனா ஒன்னா சேர்ந்தா எதையும் ஜெயிக்கலாங்கிற மெசேஜ் இதுல இருக்கு. இது எந்த சமூகத்துக்கும் பொருந்துற ஒரு பாடம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி பொது நன்மைக்காக ஒன்னா சேர்றதோட வலிமையே இது காட்டுது. அப்படி ஒன்னா சேர்ந்து போராடும் போது அவங்களுக்கு சில தெய்வீக சக்திகளோட வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் கிடைக்குதுன்னு விக்கிபீடியா சொல்லுது. அதாவது நியாயமா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி உதவுற மாதிரி, குறிப்பா அந்த பூதக்கோலா சடங்கு வழியா ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது மனுஷங்களோட முயற்சிக்கு அப்பாற்பட்ட சக்திகள் மேல இருக்கிற நம்பிக்கையை எப்படி இது காட்டுது? இது கதையில நம்பிக்கையோட பங்க, குறிப்பா அந்த நாட்டுப்புற தெய்வங்கள் மேல இருக்கிற நம்பிக்கையோட பங்க நல்லா காட்டுது. மனுஷங்க தங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க சக்திக்கு மீறின சவால்கள் வரும்போது தெய்வீக உதவி வர்ற மாதிரி காட்டப்படுது. அந்த பூதக்கோல ஆடும்போது வெளிப்படுற சக்தி, அது வெறும் மனுஷ சக்தி இல்ல, அது தெய்வீக சக்திங்கிற நம்பிக்கை அங்க ரொம்ப ஆழமா இருக்கு. இது நம்ம மனுஷங்க வாழ்ற உலகத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்மீக உலகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு காட்டுது. இது சிலருக்கு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா தோணலாம். ஆனா அந்த மக்களோட நம்பிக்கையோட வலிமையும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கிற மனபலத்தையும் படம் காட்டுது. இது நம்மள நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் என்ன தொடர்புன்னு யோசிக்க வைக்குது. சரி, இந்த நம்பிக்கை அது வெளி உலக போராட்டங்களோடு சேர்ந்து ஹீரோவோட உள் போராட்டத்துக்கும் உதவுதாம். ஏன்னா சில ஆன்லைன் டிஸ்கஷன்ஸ்ல செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது தன்னை உணர்தல் பத்தியும் பேசுறாங்க. அவன் வெறும் வெளி எதிரிகளோட மட்டும் போராடல, தனக்குள்ள இருக்கிற கோபம், பயம், குழப்பம் இது கூடயும் போராடுறான் இல்லையா? தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது அவனோட வளர்ச்சிக்கு எப்படி உதவுது? வைக்க சரியான கேள்வி. ஹீரோவோட பயணங்கிறது வெறும் சண்டை காட்சிகள் இல்ல, அது ஒரு ஆழமான அகப்பயணமும் கூட. அவன் தன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்க வேண்டியிருக்கு, தன் பயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, தன் பாரம்பரிய பொறுப்போட அர்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தன்னை முழுசா தெரிஞ்சுக்கிறது,
தன்னோட பலம் பலவீனத்தை புரிஞ்சுக்கிறது அதுதான் அவனை ஒரு உண்மையான ஹீரோவா மாத்துது. இங்க சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, வெளியே இருக்கிற சவால்களை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள நாம ஜெயிக்கணும், நம்ம மனசு சரிப்படுத்தணுங்கிறது தான். சுய விழிப்புணர்வும் சுய பரிசோதனையும் தான் ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கும் உண்மையான ஒரு நிறைவுக்கும் அடிப்படைன்னு இது காட்டுது. ஓகே, இந்த பயணம் ஒரு முழுமை அடைஞ்சு கடைசியில மரபு மற்றும் நினைவு, அதாவது லெகசி அண்ட் மெமரி பத்தி படம் பேசுதுன்னு விக்கிபீடியா சொல்லுது. கடந்த காலத்தை முன்னோர்களை நினைச்சு பார்த்து அவங்கள கௌரவிக்கிற விஷயம், இது எவ்வளவு முக்கியம். முன்னோர்களோட செயல்கள், அவங்களோட மரபு இப்ப இருக்கிற காலத்தை எப்படி உருவாக்குது, எதிர்காலத்துக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு படம் என்ன சொல்ல வருது? இது ஒரு அழகான நிறைவு புள்ளி. படம் முழுக்க பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தோட தாக்கம் இப்ப நிகழ்காலத்துல எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். அந்த மன்னனோட வாக்குறுதி, அப்பாவோட மரபு, பூர்வீக நிலத்தோட கதைன்னு எல்லாமே கடந்த காலத்தை நம்ம வேர்களை மறக்காம இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு படம் வலியுறுத்துது. முன்னோர்களோட தியாகங்களையும் அவங்க காப்பாத்தி வச்ச பாரம்பரியத்தையும் நினைச்சு பார்த்து கௌரவிக்கிறதால இப்ப இருக்கிற தலைமுறை அவங்க பாதையை சரியா வகுத்துக்க முடியுங்கிற செய்தியை தருது. வரலாறுங்கிறது வெறும் நடந்து முடிஞ்ச சம்பவங்களோட லிஸ்ட் இல்ல, அது நிகழ்காலத்துக்கு வழிகாட்டுற ஒரு வெளிச்சம்னு படம் உணர்த்துது. அந்த நினைவுகள் தான் ஒரு சமூகத்தோட தொடர்ச்சியை உறுதி பண்ணுது. ஆஹா, அப்ப நாம இவ்ளோ நேரம் பேசுனத பார்த்தா காந்தாரா வெறும் ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் இல்ல, அது பாரம்பரியம், இயற்கை, நீதி, கர்மா, தன்னைத்தானே அறிதல், ஒற்றுமை, நம்பிக்கை, மரபின் முக்கியத்துவம்னு எக்கச்சக்கமான கனமான விஷயங்களை ரொம்ப அழுத்தமா பேச ட்ரை பண்ணிருக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த படம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதோட மொத்த சாராம்சம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த படம் மனுஷனுக்கும் அவன் வாழ்ற மண்ணுக்கும் அவனோட பாரம்பரியத்துக்கும் அவனை வழிநடத்துற நம்பிக்கைக்கும் இருக்கிற ஆழமான பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை பத்தி பேசுது. இந்த நவீன காலம், பேராசை, இந்த மாதிரி காரணங்களால இந்த பிணைப்புகள் உடையும் போது என்ன விளைவுகள் வருதுனோ அந்த பிணைப்புகளை திரும்ப கொண்டு வரதோட அவசியத்தையும் காட்டுது. இது வெறும் பொழுதுபோக்க தாண்டி பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட நம்பிக்கை, நில உரிமை போராட்டங்கள், சுற்றுச்சூழல் அக்கறைன்னு பல லேயர்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான சமூக கலாச்சார பதிவா நிக்குது. இது நம்மளோட வேர்கள் பத்தியும் இயற்கையோட நமக்கு இருக்கிற உறவு பத்தியும் நாம எதை மதிக்கிறோங்கிறத பத்தியும் ஆழமா சிந்திக்க வைக்குது. சரி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி. இந்த கதையில காட்டுற பூதக்கோலா மாதிரி ரொம்ப பழமையான நம்பிக்கைகள், சடங்குகளோட சக்தி, தெய்வங்களோட நேரடி தலையீடுன்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நாம பகுத்தறிவு, அறிவியல்னு பேசுற வேகமான நவீன உலகம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு உரையாடல் சாத்தியமா, இல்ல இது ஒரு தீர்க்க முடியாத முரண்பாடா? பழமையும் புதுமையும் இந்த படத்தோட பார்வையில எப்படி இணையுது இல்ல மோதுதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி.